தக்லைஃப் வந்ததுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் ஜனங்க வரலைங்கிறத நான் ஏற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு பிடிக்கல கண்டென்ட். ஆனால் ஓப்பனிங்கே பெருசாக இல்லை. இப்போ எந்த படத்துக்குமே பெரிய பஸ் கிடையாது. சமீபத்தில் இந்த ஒரு 7 மாதம் நாங்கள் தானே போராடிட்டு இருக்கிறோம். ஓடிடி வந்து 4 வாரத்தில் ஓடிடி வந்துடும். ஒரு குட் பேட் அக்லி வந்து ஓடினா போதுமா, எங்களுக்கு ஓப்பனிங் இருந்தால் போதுமா? அந்த மாதிரி எத்தனை படம் வந்தது? எந்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்குது? இனி ஓப்பனிங் இருக்காது. நீங்கள் கேட்குற கேள்வி விசித்திரமாக இருக்குது. இப்போ தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. அதாவது மல்டி ஸ்டாரர் நடித்தாலும் சரி, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் 5லையும் இருக்கிற சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, கண்டென்ட் இல்லைன்னா அந்த படம் வேலைக்கு ஆகாது. ஆன்லைன் ரிவ்யூஸ் மட்டுமே சினிமா ஓட வச்சிடாது. மக்கள் பார்த்து படம் நல்லா இருந்ததுன்னா அவங்க குரூப்லேயே போடுவாங்க. ஒருத்தர் 10 குரூப் 20 குரூப்பில் இருக்கிறாங்க. ஒரு படம் பார்த்தாங்கன்னா உடனே அவங்க குரூப்பில் போடுறாங்க, படம் நல்லா இருக்குது போய் பாரு அப்படிங்கிறாங்க. இந்த ரிவ்யூ தான் நிற்கும். நான் இது வரைக்கும் எந்த ரிவ்யூவருக்கு பணம் கொடுத்தது கிடையாது. எந்த ரிவ்யூவருக்கு அந்த பேட்டி போட்டு உங்களுக்கே தெரியும். இத்தனை வருஷமாக எங்கிட்ட பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஒரு பேட்டி கூட ஒரு 100 ரூபா கூட வரைக்கும் நான் யார்கிட்டையும் வாங்கினது கிடையாது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சமீபத்தில் தக்லைஃப் திரைப்படம், இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சதா சார்? இல்லையே, சுமாராக தான் போச்சு சார். நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, நானே உங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அந்த டைமில் விக்ரம் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது, கமல்ஹாசன் அவர்களுடைய விக்ரம் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் என்ன ஒரு பதிலை முன்வைத்தீங்கன்னா, இனிமேல் மல்டி ஸ்டாரர் படம் தான் பெரிய அளவுக்கு வசூலை ஈட்டி தரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அன்றைக்கி சொல்லியிருந்தீங்க. நானே இன்டர்வியூ பண்ணேன். இப்போ தக்லைஃப் திரைப்படமும் கிட்டத்தட்ட மல்டி ஸ்டாரர் படம் தானே சார்? அப்போ மல்டி ஸ்டாரர் வந்து இப்போ முக்கியம் இல்லைன்ற மாதிரி ஆகுதில்ல சார் இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும்? நீங்கள் கேட்குற கேள்வி விசித்திரமாக இருக்குது. இப்போ தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. அதாவது மல்டி ஸ்டாரர் நடித்தாலும் சரி, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் 5லையும் இருக்கிற சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, கண்டென்ட் இல்லைன்னா அந்த படம் வேலைக்கு ஆகாது. இதை திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரே கேள்வி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இல்லை சார், விக்ரம் திரைப்படப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சார், விக்ரம் திரைப்படத்தில் அந்த கண்டென்ட் மக்களுக்கு பிடிச்சது. மல்டி ஸ்டாரர் படமாக இருந்து ஓடிச்சு. ஏன் இப்போ வந்து லப்பர் பந்து மல்டி ஸ்டாரர் படமா? சொல்லுங்க. போஸ்டர் படம்னு சொல்லலாம் சார். 2 நடிகர் தான் சார். 2 நடிகர்னு மட்டும் கிடையாது, அவங்க பெரிய அறிமுகமான நடிகர்னு சொல்ல முடியாது. எந்த படம் எடுத்தாலும் எப்படி போனீங்களும் திருப்பி ஒரு இடத்துல வந்து நிற்போம். அந்த இடம் என்னன்னு போட்டுட்டுனா, படத்தினுடைய விஷயம் மக்களுக்கு சென்றடையணும், நல்லா இருக்கணும் அவங்களுக்கு. மல்டி ஸ்டாரர் படம் எத்தனையோ படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்குது. நான் சொல்கிறது இப்போ கலாச்சாரம் மாறிடுச்சு. ஆல் இண்டியா லெவலில், ஆல் வேர்ல்டு லெவலில் போகும்போது மல்டி ஸ்டாரர் படங்கள் தான் இன்றைக்கி பிஸ்னஸ் ஆகுது அப்படிங்கிற கருத்தில் நான் சொன்னேன். மக்கள் வந்து மல்டி ஸ்டாரர் படமாக வந்து குவியவாங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. நீங்கள் அந்த இன்டர்வியூ திருப்பி பாருங்கள் சார். தனுஷ் அவர்களுடைய குபேரா திரைப்படம் பெரிய பஸ்ஸே இல்லாமல் இருக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இப்போ எந்த படத்துக்குமே பெரிய பஸ் கிடையாது. சமீபத்தில் இந்த ஒரு 7 மாதம் நாங்கள் தானே போராடிட்டு இருக்கிறோம். ஓடிடி வந்து 4 வாரத்தில் ஓடிடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மென்டல் செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸோட ஃபுட்பால் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குது. எந்த படத்துக்குமே ஓப்பனிங் கிடையாது. நீங்கள் குபேரா மட்டும் தனியாக சொல்லாதீங்க. சமீபத்தில் இந்த 6 மாதத்தில் வந்து ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஓப்பனிங் இருக்குது சார், பிரம்மாண்டமான ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருந்து சார் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா அதான் சார், நீங்கள் வந்து ஒரு குட் பேட் அக்லியில் ஓப்பனிங், அதுவுமே குட் பேட் அக்லியில் ஓப்பனிங்னு பழைய அஜித் படத்துக்குள்ள ஓப்பனிங் கிடையவே கிடையாது. அதுங்களா, அது அந்த ஓப்பனிங் அன்றைக்கி தான் நல்லா இருந்தது அந்த படம். அப்புறம் 2வது நாள் 3வது நாள்லாம் கம்மியாக தான் இருந்தது. பட் அந்த படம் வந்து கலெக்ஷன் ரீதியாக ஓவரால் ஓகே, தப்பான படம் இதெல்லாம் வசூல் ஆகிடுச்சு. அதனால் ஓப்பனிங் எந்த படத்துக்குமே கிடையாது. நீங்கள் ஒரு குட் பேட் அக்லி மட்டும் உதாரணம் சொல்கிறீங்க. பொங்கல் இருந்து இது வரைக்கும் ஜனவரி வந்து எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகிருக்கும்? 150 இருக்கும். ஒரு குட் பேட் அக்லி வந்து ஓடினா போதுமா, எங்களுக்கு ஓப்பனிங் இருந்தால் போதுமா? அந்த மாதிரி எத்தனை படம் வந்தது? எந்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்குது? இனி ஓப்பனிங் இருக்காது. இனி வரக்கூடிய நீங்கள் எந்த படம் வேணாலும் பாருங்கள், பெருசாக ஓப்பனிங் இருக்காது. இப்போ இது வந்து தக்லைஃப் வந்ததுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் ஜனங்க வரலைங்கிறத நான் ஏற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு பிடிக்கல கண்டென்ட். ஆனால் ஓப்பனிங்கே பெருசாக இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனைங்க. இப்போ ஓப்பனிங்கே வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, படம் ரிலீஸ் ஆகட்டும், எப்படி இருக்குன்னு கேட்டுக்குவோம், அதுக்கப்புறம் போகலாம் படத்துக்கு அப்படின்னா அவங்க சம்மந்தப்பட்டவங்க. அப்புறம் இருந்தால் மக்கள் தண்ணிக்கு வந்து உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, காலையில் படம் பார்க்கும்போது அவங்க குரூப்பில் மெசேஜ் போட்டு விட்டுறாங்க, படம் பார்க்க நீ வந்துடாத அப்படின்னு ஒன்று சொல்லி. ஸோ இன்றைக்கி கம்யூனிகேஷன் ஈஸியானதுக்கப்புறம் பார்த்துன்னு போட்டுட்டுனா, படம் அவங்களுக்கு திருப்தியில் இன்ஸ்டியூட் சில குரூப்பில் வந்ததுன்னா அவங்க அந்த படத்துக்கு வர்றதில்லை. சோசியல் மீடியாவில் வந்து அந்த மாதிரி வரும் பொழுது இதை தவிர்க்க முடியாது. சார், நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆன்லைனில் இது மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்ட்டு. ஆனால் ஆன்லைனில் வந்து இதே விஷயங்கள் வந்து நிறைய படத்தை ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு வந்து நிறைய ரிவ்யூவர்ஸும் தோண்டிட்டாங்க. அவங்க ஆகும்னு சொல்லும்போது கூட அந்த இது வரலையே சார். இப்போ ஆன்லைன் ரிவ்யூஸு வந்து பெரிய பாசிட்டிவே கிடையாதா சினிமா துறைக்கு? ஆன்லைன் ரிவ்யூஸ் பாசிட்டிவ் இருக்கிறது காட்டிலும் மவுத் டாக் தான் பாசிட்டிவ். ஆன்லைன் ரிவ்யூஸ் வந்து எல்லா படத்தையும் அவங்க வந்து சொல்கிறோம்ல, அப்படி அதை பற்றி பேசினா ரொம்ப நிறைய பேச வேண்டியது இருக்கும். தேவையில்லாத சர்ச்சைகள் எதுவும் உருவாகுதில்லை. அது வந்து பொறுத்தவரையில் ஆன்லைன் ரிவ்யூஸ் மட்டுமே சினிமா ஓட வச்சிடாது. மக்கள் பார்த்து
படம் நல்லா இருந்ததுன்னா அவங்க குரூப்லேயே போடுவாங்க. ஒருத்தர் 10 குரூப் 20 குரூப்பில் இருக்கிறாங்க. ஒரு படம் பார்த்தாங்கன்னு உடனே அவங்க குரூப்பில் போடுறாங்க, படம் நல்லா இருக்குது போய் பாரு அப்படிங்கிறாங்க. இந்த ரிவ்யூ தான் நிற்கும். அது இல்லாமல் இவங்க சொல்லக்கூடிய ரிவ்யூ நிற்காது. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து பல படங்களுக்கு வந்து சமீபத்தில் கூட ஒரு விவாதமே நடந்தது. பெய்ட் ரிவ்யூஸ் தான் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சைட்லேயே வந்து அமௌண்ட் கேட்குறாங்க, இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க நான் அந்த படத்தை பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரின்றாங்க. இதுக்கு சில தயாரிப்பாளரும் ஒத்துக்கிறாங்க, சில தயாரிப்பாளர் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்களா இப்போ? இல்லை, இது நீங்கள் தயாரிப்பாளர்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு அது தெரியாத விஷயத்தை பற்றி நான் சொல்கிறது ரெடி இல்லை. நான் இது வரைக்கும் எந்த ரிவ்யூருக்கு பணம் கொடுத்தது கிடையாது. எந்த ரிவ்யூருக்கு என்ற பேட்டி போட்டு உங்களுக்கே தெரியும், இத்தனை வருஷமாக என்கிட்ட பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஒரு பேட்டி கூட ஒரு 100 ரூபா கூட வரைக்கும் நான் யார்கிட்டையும் வாங்கினது கிடையாது. ஆச்சா, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் குடும்பம் கூட வேணாம்னு சொல்லி ஆமாம். அப்போ பின்ன என்ன, அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்களேன். இது வந்து எப்படின்னு சொல்லிட்டுனா, இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், சென்னையில் நடக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் ரிவ்யூவர்களுக்கும் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் என்னங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் காதில் கேள்விப்படுறதெல்லாம் வச்சுட்டு நான் ரிவ்யூ கொடுக்குறேன், இன்டர்வியூ கொடுக்குறேன்னு நான் விரும்பலை. அதனால் அது ஒரு சைடு போயிட்டு இருக்கட்டும். நான் சொல்கிறது ஒன்று தான், மக்கள் மத்தியில் மவுத் டாக்கில் தான் இத்தனை வருஷமாக சினிமா ஓடிட்டு இருக்குது. எவ்வளவோ காலத்தில் எத்தனையோ பத்திரிகைகள் மிக மோசமாக விமர்சித்த படங்கள் கூட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்குது. மக்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி தான் படங்கள் ஓடும். எனக்கு தெரிஞ்சு விளம்பரமே வராத படங்கள் கூட இங்கே 100 நாளாக ஓடி இருக்கு. அவ்வளோதான். ஒரு உதாரணத்தை கூட சொல்லலாம், சிந்து நதி பூன்னு ஒரு திரைப்படம்னு நினைக்கிறேன். அந்த படத்தை வாங்க விநியோகஸ்டரே கிடையாது. ஆனால் அந்த படம் வந்து 100ஆம் நாள் கூட ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு, நல்லா போச்சு. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு சினிமா துறையில். ஆமாம், இந்த காலங்கள் மாற மாற, டெக்னாலஜி மாற மாற, சினிமா துறையோட விஷயங்கள் மட்டும் ஏன் சார் ஆடியன்ஸ் குறைஞ்சிட்டே போகிறாங்க? அதுக்கு ஏற்ற மாதிரி சார் அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு. அவங்க வந்து வீட்டிலே ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்காங்க சார். பஸ் ஸ்டாண்டில் ஒரு 1/2 மணி நேரம் பஸ் வர்றதுக்கு அந்த 1/2 மணி நேரத்தில் ஏதோ ஒரு படம் பார்க்குறாங்க. தியேட்டரில் மொபைலில் உட்காந்துட்டு அந்த 1/2 மணி நேரம் படம் பார்க்குறாங்க. இப்படி எல்லாமே ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, தியேட்டருக்கு போகக்கூடிய அந்த மனநிலை மாறுது. ஏன்னா தியேட்டருக்கு போனால் பணம் ஸ்பெண்ட் பண்ணணும், வேணாம், இப்படியே வீட்டிலே பார்த்துக்கலாம். ஓடிடியில் பார்த்தீங்கன்னா விளம்பரமே இல்லாமல் படம் தியேட்டரில் ஓடுது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தியேட்டரில் வந்து டிஆர்பின்னு சொல்கிறீங்களா, இந்த சேட்டலைட் டிவியில் இப்போ சினிமா போட்ட மக்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களே இன்றைக்கி. அப்புறம் சொல்கிறீங்க சேட்டலைட் டிவியில் படம் பார்க்குற கூட மக்கள் ரெடியாக. என்ன காரணம்னா அதில் விளம்பரங்கள் போடுறாங்க, இடையில எக்கச்சக்கமாக விளம்பரங்கள் வருது. ஓடிடியில் படம் பார்த்தோம்னா விளம்பரமே எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லி சேட்டலைட்டுடைய இதுக்கு ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொன்றும் வந்து அழிவை நோக்கி போயிடும். அது மாதிரி தான் இதெல்லாம். இல்லை சார், நீங்கள் சொல்கிறது வந்து வாஸ்தவமான ஒரு விஷயம் தான். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க முற்படுறேன். என்னென்னா, இந்த 3D VCDன்னு சொல்கிறாங்க, இது வந்து காலங்காலமாக வந்துட்டு இருக்குது. கேசட் வடிவிலிருந்து சிடி வடிவிலிருந்து ப்ளூரே வடிவிலிருந்து இன்றைக்கி ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து காலத்துக்கு ஏற்ற டெக்னாலஜி மாறி இருக்குது. ஒரு திரைப்படம் நான் பார்த்துட்டு வெளியில் வரேன், அன்றைக்கி நைட்டு நான் ட்ராவல் பண்ணுறேன் வெளியூருக்கு. அந்த திரைப்படம் பார்த்துட்டு வெளியில் அடுத்த செகண்ட் நைட்டில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க ஃபோனில் டவுன்லோட் பண்ணி. ஸோ இந்த டெக்னாலஜி மாறினால தவிர அந்த 3D VCDன்னு ஒரு விஷயம் மாறின இல்லை சார் இன்னமும். ஸோ இதனால் வந்து சினிமா துறைக்கு வந்து ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அந்த தேட்டர் கலெக்ஷன் வைஸ்? சார் ஆரம்பத்திலிருந்து அந்த ஆபத்து இருந்துட்டு தான் இருக்குது. ஆரம்பத்திலிருந்து அந்த ஆபத்து இருந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆபத்து இருக்க தான் செய்யுது. அது என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது சார். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரைப்படம், சின்ன சின்ன திரைப்படங்கள் கூட என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்து ப்ரொடியூசர்ஸே டிக்கெட் எடுத்துடுறாங்க. 50 டிக்கெட் 100 டிக்கெட் எடுத்து அவங்களே தெரிஞ்சவங்களாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான செயல். ஏன்னா நானே பல திரைப்படங்கள் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம ஆஃபீஸே வந்து ஒரு தேட்டருடைய காம்ப்ளெக்ஸாக நானே ஆஃபீஸ் வச்சுருக்கேன். ஒவ்வொரு வாரமும் ரிலீஸ் ஆகிற படங்கள், ஒரு சின்ன பட்ஜெட் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஷோவை கேன்சல் பண்ணுற போகிறாங்கன்ட்டு அவங்களே தேட்டருக்கு சென்னையில் உள்ள முக்கியமான இடத்துல 50 டிக்கெட் 100 டிக்கெட் எடுத்துடுறாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான செயலா? உண்மையிலேயே வந்து சினிமா துறைக்கு இது நல்லதா? ஒரு வேளை வந்து தேட்டருக்காரங்க எங்களுக்கு எப்படின்னா போச்சு, இப்போ எங்களுக்கு காசு வந்துச்சு நாங்கள் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்காங்களா? இதை எப்படி எடுத்துக்க முடியும்? இல்லை, இதை வந்து நீங்கள் தியேட்டருக்காரரை பற்றி இந்த இடத்துல குறை சொல்கிறதுக்கு இடமில்லை. என்ன காரணம், டிக்கெட் இன்றைக்கி ஆன்லைனில் கிடைக்குது, கவுண்டரில் இல்லை. அதை முதல் புரிஞ்சுக்குங்க. ஆன்லைனில் யார் டிக்கெட் எடுத்ததுனாலும் நீ எடுக்க வேண்டாம்னு நாங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. அவங்க எடுத்துகிட்டு அவங்க படத்துக்கு வர்றாங்களே இல்லை நாங்கள் கண்காணிச்சிட்டு இருக்க முடியுமா? வந்தாங்கனாலும் வராங்கன்னு நாங்கள் படத்தை ஓட்டி தான் தீரணும். அப்புறம் இந்த மாதிரி டிக்கெட் எடுக்கிற முறை வந்து ஒன்லி மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே தான் நடக்குது. சிட்டி தவிர்த்து தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி முறை கிடையாது. எந்த ரசிகர்களும் எந்த ப்ரொடியூசரும் சிட்டி பார்டரை தாண்டி ஒரு டிக்கெட் கூட எடுக்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் இது சிட்டியில் நடக்கிற ஒரு விஷயம். இது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸுக்காக டிக்கெட் ஷோ புக் பண்ணி கொடுக்குறாங்க, ரோட்டரி கிளப்பில் புக் பண்ணுறாங்க, லைன்ஸ் கிளப்பில் புக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இது சிட்டியில் காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தயாரிப்பாளர் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்லாம் கேட்டு சொல்கிறாங்க. பட் எங்களை பொறுத்தவரை ஒரு கோயம்புத்தூர்லையோ மதுரையிலையோ திருச்சிலையோ சேலத்துலையோ ஒரே ஒரு டிக்கெட்டு கூட அந்த மாதிரி யாரும் எடுக்கிறது கிடையாது. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.